Hello viewers, நான் தான் லலிதா. நான் லலிதா இந்த தெரிந்து கொள்வோம் சேனலில் இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைய தலைப்பு எதுன்னா எம்ஜிஆர். இன்று வந்து கிறிஸ்மஸ். ஓகே, இன்றைக்கி வந்து 25, இன்றைக்கி 25 டிசம்பர் 2025. இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு. நேற்று வந்து டிசம்பர் 24th, டிசம்பர் 24th அது வந்து எம்ஜிஆர் இறப்பு நாள். அவரோட எம்ஜிஆரின் நினைவு நாள் 24 டிசம்பர். எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஓகே, எம்ஜிஆர் நினைவு நாள் நேற்று. ஆனால் நான் இத்தனை வீடியோ எடுக்க முடியல, சாரி. இப்போது தான் நான் எடுக்கிறேன். ஓகே, வீடியோ எம்ஜிஆர் பற்றி. அவரை பற்றி அவர் நேற்று வந்து அவரோட இறப்பு நாள். ஸோ அப்போ நான் வந்து இன்றைக்கி எடுக்கிற வீடியோவில் அவரை பற்றி நான் என்ன சொல்லணுன்னு நினைக்கிறேன்னா, அவர் எம்ஜிஆர் இல்லை இப்போ. ஓகே, எம்ஜிஆர் இறந்தது 1987 இருந்தார் எம்ஜிஆர். எவ்வளோ நாளாச்சு. பிறகு நெக்ஸ்ட் மந்த்து ஜனவரி நான் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு, எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு நான் சிறப்பு வீடியோ போடுறேன். இப்போ வந்து அவரோட நினைவு நாள், இறப்பு நாள். ஓகே, இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து அவரை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரில. முந்தி உள்ள வீடியோவிலலாம் நிறைய பேசிட்டேன், சொல்லியிருக்கேன்ல. எம்ஜிஆரை பற்றியெல்லாம் எவ்வளோ சொல்லி எல்லாம் விளக்கியாச்சு. இப்போ நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் என்ன சொல்லணுன்னா, எம்ஜிஆர் வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு பெரிய மாபெரும் நடிகர்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஒரு சிறந்த பட இயக்குனர். எம்ஜிஆர் வந்து படத்தை மட்டும் ஒரு இயக்கல, சிறந்த நடிகர். ஸோ அந்த 2 பதவிகளை வைத்திருக்காரு. அதோடு இன்னொன்று வந்து இந்தியாவில் எம்ஜிஆர் இறக்குறதுக்கு முன்னே அரசியலில் இருந்திருக்காரு. அவருக்கு அந்த டைமில் தான் கிட்னி கெட்டு போயிருக்குது. அரசியலில் அவர் பதவிக்கு வர்றப்ப தான் அவர் கிட்னி கெட்டு போயிருக்குது, லேசாக கொஞ்சம் கெட்டு போயிருக்குது. ஸோ அப்போ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரா அல்லது அப்போ தான் அறிகுறி தெரிஞ்சுதா இந்தியாவில் உள்ளவங்களுக்கு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரில. ஆனால் அவர் அரசியலில் இருந்தார். ஓகே, அரசியலில் இருந்தார். அது ஒரு பதவி வைத்திருக்கார், அரசியல் பதவி. நடிகருங்கிற பெரிய பெரிய பேரும் நல்ல புகழும் அவருக்கு கிடச்சிருக்குது. நடிகர், பொலிட்டிக்கில் இருந்திருக்காரா, அரசியலில், அது ஒன்று. அப்புறம் படம் எடுத்திருக்காரு, படம் இயக்கியிருக்காரு, இயக்குனர் படம் எடுத்திருக்காரு. ஸோ பல துறைகளில் வந்து, அதாவது படம் எடுத்தது மட்டும் இல்லை, மக்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை அந்த அவர் நடித்த படங்கள் வழியாக மக்களுக்கு நிறையா சொல்லியிருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். எம்ஜிஆர் பாடல்கள்னால் ஒன்று வந்து காதல் பாடல்கள், இன்னொன்று வந்து தத்துவ பாடல்கள், அதாவது மோட்டிவேஷ்னல் சாங்னு வாங்க. காதல், மோட்டிவேஷ்னல் சாங், தத்துவ பாட்டு, இந்த 2க்கும் புகழ் பெற்றவர் எம்ஜிஆர். ஓகே, சோக பாடலும் இருக்குது. எம்ஜிஆருக்கு நிறைய சோக பாடல்களும் இருக்குது. அந்த சோக பாடல்களை வந்து நான் இப்போ நினைவு கூற விரும்பலை. காரணம், அவரோட காதல் பாடல்கள், அவரோட தத்துவ பாடல்கள், இந்த 2 தான் வந்து எனக்கு பிடிச்சது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிச்சது. ஓகே, காதல் பாடல்கள்னால் அதுக்கு யாரை வந்து சொல்லுவாங்கன்னா, எந்த நடிகரோட பாடல்கள் வந்து காதல் பாடல்கள் நல்லா கேட்குறதுக்கு இனிமையாக, ஒரு நடிகை கூட சேர்ந்து அந்த பாட்டை பாடுறப்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர்னால தான் இந்த நடிகைகளோட அழகாக அடிப்பாடி படத்தில் நடிக்க முடியும். அடிப்பாடி நடித்தாலும் இப்போ சிவாஜி இருக்கார், ஜெய்சங்கர் இருக்கார், ரவிச்சந்திரன் இருந்திருக்காரு அந்த காலத்தில். ஸோ இந்த நடிகர்லாம் அசோகனும் இருந்திருக்காரு. ஸோ இவ்வளோ நடிகர்களும் இருந்திருக்காங்க, இன்னும் 10 நடிகர்களும் இருந்திருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல.
இதை பற்றிலாம் நான் இப்போ எழுதி வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் இல்லாத செல்வாக்கு, ஒரு பெரிய புகழ் மக்களிடையே வந்து கிடைச்சிருக்குன்னா அது யாருன்னா, மற்ற நடிகர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு வந்து கிடைக்காத ஒரு நல்ல பேரும் புகழும் வந்து எம்ஜிஆருக்கு கிடைச்சிருக்கு. மற்ற நடிகர்களை விட எம்ஜிஆரோட பாட்டு மட்டும்தான் டாப்பு. ஓகே, டாப் மட்டும் இல்லை, நல்ல கருத்துள்ள பாட்டு, மக்களுக்கு பிடிச்சது. சரி, எத்தனை நடிகர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க? 50s 60s இந்த காலகட்டத்தில் 50 60 தானே எம்ஜிஆர் வந்து கொடிக்கட்டி பறந்தார் திரைவானில். இந்தியாவில் தமிழ்நாட்டில் படங்களில் நடித்து நல்ல பேர் பெற்றார். ஸோ இப்போ அவருக்கு தான் நிறையா செல்வாக்கு கிடச்சிருக்குது அந்த காலத்தில். அந்த 50 60களில் அவ்வளோ புகழ்பெற்ற பாடல்கள் அவருக்காக எழுதப்பட்டிருக்குது. பாடியும் இருக்கார் படத்தில். நல்ல ஒரு வரவேற்பும் பெற்றிருக்குது அவரோட பாடல்கள். அவரும் சிறந்த நடிகராக இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து காதல் பாடல்கள்லாம் யாரை சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க. காதல்ன்றது வந்து அன்பு. ஓகே, காதல்னா அன்பு, மனசில் உண்டாகிற காதல். காதல் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து அன்பாக இருக்கும், இன்னொன்று வந்து லவ் ஃபீலிங்கில் இருக்கும். ஆனால் இவர் வந்து படங்களில் நடித்தது வந்து நடிகைகளோட நெருங்கி நடிக்கிறப்ப, பாட்டு பாடுறப்ப காதல் ஃபீலிங்கில் நடிக்கிற மாதிரியே அவர் படங்களில் பாட்டு காட்சியில் நடிச்சிருக்காரு. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். எம்ஜிஆர் மாதிரி முடியாது. அவர் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வந்து திரைவானில் இருந்திருக்க முடியாது. மற்ற நடிகர்களை விட இவர் மாதிரி யாருமே இருந்திருக்க முடியாது, இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் ரொம்ப புகழ் பெற்றிருக்காரு. காதல் பாடல்கள் எல்லா மனசுலையும், எல்லோரோட மனசுலையும் வந்து எப்பவுமே நிலைச்சி நிற்கிறது காதல் பாடல்கள் தான். அதுக்கு வந்து அந்த பாட்டுக்கு உதாரணமாக இருந்தவர் யாருன்னா எம்ஜிஆர். எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குது. லவ் ஃபீலிங் பாட்டு, காதல் பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, ஏன்னா இப்போ அவர் இல்லை, சிவாஜியும் இல்லை, மற்ற நடிகர்களும் 50 60 உள்ளவங்களும் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் இருந்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து இப்போ எம்ஜிஆரை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எம்ஜிஆர் வந்து மற்ற நடிகர்களை விட அவரோட நடிப்பு வந்து ஒரு தனித்திறமை தான். ரொம்ப படத்தில் வந்து மக்களுக்கு வந்து நல்ல அறிவுரை சொல்கிறவர். பாடல்கள் வழியாகவும் மக்களுக்கு நிறையா விஷயங்களை பாடல் வழியாக சொல்லுவார். ஸோ அவர் வந்துன்னா அவர் பாட்டு வந்து பாடுறாரு, படத்தில் பாடியிருக்காரு. ஆனால் அவர் பாடுற பாட்டுக்கு எழுதுனது யார்? அதுக்குன்னு பாடல் ஆசிரியர்கள் படத்துறையில் இருப்பாங்க. அவங்க தான் இவருக்கு எம்ஜிஆருக்கு எழுதியிருக்காங்க, எம்ஜிஆர் பாடியிருக்காரு. ஸோ இப்போ வந்து படத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னா படத்துறையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பாட்டு காட்சி, படம் எடுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, எம்ஜிஆர் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய நடிகராக கொடிகட்டி பறந்தவர், நல்ல மனுஷன். எம்ஜிஆரை கொடைவள்ளல்னுவாங்க, ஒரு காவிய நாயகன்னுவாங்க, மக்கள் திலகானுவாங்க. இன்னும் எவ்வளோ சிறப்புகள் இருக்குதுன்னு அப்போ எழுதி வைக்கல, இந்த தாளில் இருக்குது. மக்களுக்கு வந்து நல்ல ஒரு கருத்துக்களை சொல்கிற ஒரு நடிகர். அவர் பாடல் வழி, எம்ஜிஆர் பாடல் வழியாக எவ்வளோ பேர் வந்து திருந்தியிருக்காங்க. திருந்துறதுக்கு எம்ஜிஆர் பாடல்கள் உதவி செஞ்சுருக்குது. மனசு வந்து இப்போ எனக்கு வந்து நான் வந்து எம்ஜிஆர் ரசிக அந்த காலத்தில் இருந்து. ஓகே, நான் பாடல்கள் கேட்பேன், எம்ஜிஆர் பாட்டுலாம். ஓகே, ஸோ அப்போ அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச நடிகர்னால இவ்வளோ நேரம் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எம்ஜிஆர் இப்போ இல்லை, இருந்தாலும் அவரோட நினைவு நாள் நேற்று 24 டிசம்பர் 2025. இன்றைக்கி 25 டிசம்பர் 2025. ஸோ அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, அவர் இறந்தாலும் எம்ஜிஆரை வந்து யாராலையும் மறக்க முடியாது. எம்ஜிஆர்னா 3 எழுத்து சொல்ல உள்ள பேர்.
அந்த 3 எழுத்து மந்திர சொல்லு வந்து எம்ஜிஆருக்கு தான் பொருந்தும். ஏன்னா யாருக்குமே வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னா அந்த எம்ஜி மின்னுக்குள்ளது மட்டும் தெரியும். ஆனால் ராமச்சந்திரன்னா எவ்வளவோ பேத்துக்கு தெரியாது. ஆனால் எம்ஜிஆர்னா எல்லாத்துக்குமே தெரியும். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கூட தெரியும், எல்லாம் படம்லாம் பார்க்குறாங்களே ஸ்டோவில். ஸோ அப்போ அதனால் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவர் அந்த காலம் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயும் அவரோட பாடல்கள், அவர் அந்த காலத்தில் நடித்த பாட்டும் அந்த காலத்தில் புகழ் பெற்றிருக்கு. இந்த காலத்துலேயும் அவரோட பாடல்கள் இன்னும் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. ரேடியோவிலையும் ஒழிக்குது, டெலிவிஷன்லேயும் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. எம்ஜிஆர் பாட்டு யார் கேட்காம இருக்க முடியும்? இந்த பாட்டு யாருன்னா எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே, நல்ல மனுஷன். ஏன்னா வியாதியெல்லாம் இருந்துட்டார், பரவாயில்ல, என்ன பண்ணுறது. பட் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்தால் கண்டிப்பாக வந்து இறக்க தான் வேணும். அவரோட வாழ்க்கை வந்து முடிஞ்சது. இப்போ வந்து நான் அவரை பற்றி எல்லாம் நிறைய எல்லாம் விஷயம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அவர் ஆத்மா சாந்தியோடைய எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம். ஓகே ஓகே சரி. எம்ஜிஆரை பற்றி இவ்வளோ தான், வேறு என்ன நான் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நான் வந்து பாட்டு பாட போகிறேன். என்ன பாட்டுன்னா, கொஞ்ச நேரம் ஓகே சாரி. இப்போ நான் ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் வந்து எம்ஜிஆர் நடித்த படங்கள்லேருந்து ஒரு பாட்டை மட்டும் நான் சூஸ் பண்ணி இப்போ நான் வந்து பாட போகிறேன். இந்த பாடல் வந்து ரொம்ப நீளமான பாட்டு இல்லை, அதாவது இருகுறல் இசை பாட்டு இல்லை, சிங்கிள் பாட்டு. சிங்கிள்னா ஒரு ஆள் பாடுறது, எம்ஜிஆர் பாடுற பாட்டு மாதிரி படத்தில் ஒழித்த பாட்டு. ஓகே, இப்போ பாடுறேன். ஓகே, இது படத்து பேர் என்ன தெரியலையா? ஐயோ, நான் எழுதி வைக்கலையே, பரவாயில்ல. இந்த பாட்டு இடம்பெற்ற படம் வந்து என்னவா இருக்குன்னா, பெற்றால் தான் பிள்ளையா, அப்படி தான் நினைக்கிறேன். பெற்றால் தான் பிள்ளையா படத்தில் உள்ள பாட்டுன்னு நினைக்கிறேன். இது இங்கே எழுதி வச்சுருக்கேன். நான் இப்போ படிக்கிட்டா, பாட்டு பாடுக்கிட்டா. ஓகே, செல்லக்கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு, செல்லக்கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு, தூங்கும் மன்னவன் தூங்கட்டுமே, தொடரும் கனவுகள் தொடரட்டுமே, தூங்கும் மன்னவன் தூங்கட்டுமே, தொடரும் கனவுகள் தொடரட்டுமே, செல்லக்கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. அடுத்த ஸ்டெப் வந்து ஒல்லாயி 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 அப்படின்னு எம்ஜிஆர் படிப்பார். ஓகே, அந்த ஸ்டெப் அப்படியே வரும். அது சரியாக வரமாட்டேது எனக்கு. ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து திங்கள் முகம் எடுத்து செவ்வாய் இதழ் எடுத்து பிள்ளை மலர் சிரிப்பில் பிள்ளை வருவான், திங்கள் முகம் எடுத்து செவ்வாய் இதழ் எடுத்து வெள்ளை மலர் சிரிப்பில் பிள்ளை வருவான், கத்தும் நடை நடக்க தந்தை குரல் கொடுக்க சித்தம் குளிர வைக்க முத்தம் தருவான், செல்லக்கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. ஓகே, பாட்டு பாடிட்டேன். இது எழுதி வச்சது. ஓகே, இது என்ன பாடம்னு எனக்கு சரியாக நினைவில்லை. மேபி இந்த பாட்டு வந்து எந்த படத்து பாட்டாக இருக்கும்னா, பெற்றால் தான் பிள்ளையா அந்த படத்தில் உள்ள பாட்டு. டிஎம் சௌந்தரராஜன் பாடுறாரு. இந்த பாட்டு காட்சியில் சரோஜா தேவி வந்து இந்த பாட்டு காட்சியில் எம்ஜிஆர் வீட்டுள்ள பாடிக்கிட்டு இருப்பார். வீட்டுக்கு வெளியே சரோஜா தேவி நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த பாட்டு காட்சி இப்படி வீட்டுக்குள்ளேயே முடியுது. ஸோ இப்போ இதோட நான் முடிச்சுக்கிட்டா, வீடியோ முடிக்கிட்டா. ஓகே, அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? எவ்வளோ விஷயம் எம்ஜிஆரை பற்றி பேசிக்கிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் ஜனவரி மாதம்
எம்ஜிஆர் பிறந்த நாள். அதுக்கு வந்து நான் அவர் ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஏதோ கொஞ்சம் சிம்பிளாக வீடியோ எடுக்கிறேன்னு. ஓகே, இப்போதைக்கு இவ்வளோதான். அனைவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இதோட நான் லலிதா வீடியோ முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓகே, பாய். ஃபோன் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்ஸ்.